ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்து ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணேன். அதுதான் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல்ஸை ஸ்க்ரீனர் மூலிமா நம்ம பார்க்கலாம். இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்து ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக், அதாவது மார்க்கெட் கேபிட்டலில் லீடராக இருக்கக்கூடிய எஃப்எம்சிஜி. இந்த கம்பெனி வந்து அதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் முதல்ல அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. இதோட சேர்மன் யாருன்னா ஹரிஷ் மன்வானி, அவங்க தான் சேர்மனாக இருந்திருக்காங்க. இவங்க என்னென்ன ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, வீட்டு மற்றும் தனி மனித உபயோகப் பொருட்கள் வந்து உணவு மற்றும் பானங்கள், இந்த ப்ராடக்ட் எல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய வந்து நுகர்வோர் பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இதுதான், இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இந்நிறுவனத்தில் ஆங்கிலேயர்கள் டச்சு நிறுவனமான யூனிலிவர் வந்து 52% பங்குகளை வைத்துள்ளதாகவும் செய்தி சொல்லப்படுது. இது இல்லாமல் இந்நிறுவனத்தில் 50,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து நேரடியாகவும். இந்துஸ்தான் யூனிலிவர் ஆராய்ச்சி மையம் வந்து 1996ஆம் ஆண்டு மும்பையிலும், உள்ளூர் நிறுவனம் வந்து 1997 பெங்களூரிலும் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்போ இந்த நிறுவனத்துடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இதோட மார்க்கெட் கேபிட்டல், அதாவது அவங்களோட முதலீடு பார்த்து 5,30,197 கோடியாக இருக்குது. இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 2,250, அதாவது இப்போ ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸு, மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுக்கூடிய ப்ரைஸ். ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.73% இயர்லி வந்து டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறோம். இதை பிஎஸ்ல போய் நம்ம கம்பேர் பண்ணுவோம், அதாவது மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனியோட கம்பேர் பண்ணுவோம். இந்துஸ்தான் பிஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி என்னன்னா கோல்கேட் பாமாலிவ், பிஎன்ஜி ஹைஜீனிக், ஜிலட்டி இந்தியா. இப்போ இந்துஸ்தான் யூனிலிவரோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எவ்வளோனா மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது, 43.92 இருக்குது. பிஇயுமே கம்மியாக தான் இருக்குது, மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்கும். சேல்ஸும் பரவாயில்ல. எபிட்டா வந்து அதோட என்டர்பிரைஸ் வேல்யூவோட மதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அது ஒரு மார்க்கெட் கேபிட்டலும் அதிகமாக இருக்கிறதுனால எபிட்டா வந்து நமக்கு அதிகமாக காட்டுது. புக் வேல்யூமே பரவாயில்ல, பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது 10.53 தான் இருக்குது. டெப்ட்டு பரவாயில்ல, 0.03, கடனும் இல்லை. ஆர்ஓஇ வந்து எப்பயுமே நம்ம ஒரு 10-15க்கு மேலே இருந்தால் நல்ல க்ரோத்தாக இருக்கக்கூடிய கம்பெனியாக நம்ம வந்து அசியூம் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்ஓயு 20.47 இருக்குது, ஆர்ஓசிஇ 26.55, கரண்ட் ரேஷியோவும் பரவாயில்ல. இப்போ இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஆனால் கொஞ்சம் சேல்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்களா கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு, இல்லை ஸ்லைட்டாக தான் வேரியேஷன் ஆகிருக்கு. இந்த கம்பெனி சார்ட்டில் போய் கடந்த 1 இயராக எந்த அளவு கீழே இறங்கியிருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பிஃபோர் 1 இயர் வந்து 2,480, இப்போ 2,256 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே விழுந்திருக்கு. அதனால இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணேன். உங்களுக்கும் இந்த ஸ்டாக்கு நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய கருத்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்தடையும். இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்து அதாவது நிறையா வந்து இப்போ ஃபுட் ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து ரெட் லேபிள், தாஜ்மஹால், சர்ஃபெக்சல், ரின் பவுடர், விம் லிக்யூட், பான்ஸ் பவுடர், பெப்சோடன்ட் பேஸ்ட், லக்ஸ் சோப், லைபாய் சோப், டவ் சோப், இந்த ப்ராடக்ட்லாம் இவங்க தயாரிக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலைஸ் கிடையாது. நீங்கள் எதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.